பாகானத்தோட தேர்ட் டேக்கு வந்தாச்சு. மேட்ச் பிட்வீன் கீத்தப்பட்டி காலனி விசஸ் பாகானத்தம். இங்கே கீத்தப்பட்டி காலனி டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் உள்ள வந்தாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேரும் பாகானத்துக்காங்க. நேற்று மழை பெஞ்சு பிச்சு ரொம்பவே சேதாரம் ஆயிருந்துச்சு. ஃபுல்லாக தண்ணி நின்றுச்சு. கஷ்டப்பட்டு நைட்டு எல்லாருமே தூங்காமல் ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு மேட்ச் நடக்குமா என்னன்றது எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஃபர்ஸ்ட் ஓவர் ஷாட்னா ராஜ்கமல் முதல் பவர் பிளேயோட கரெக்டாக ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. பாலை வாட்ச் பண்ணி பாலுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க பேட்ஸ்மேன். பாலை துரத்தியும் போயிருக்காங்க. இது வரைக்கும் ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். ஈஸி 2. இந்த ரன்னோட இந்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் டாஸ் பாலை ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் எடுத்தாங்க. மிட் ஆஃப் திசையில் கேப்லாம் போயிருக்கு. பவுண்டரிக்கான வாய்ப்பா இல்லை. பவுண்டரி இன்னைக்கு அவுட் ஃபீல்டு கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கும். இது ஃபுல்லாக ஈரமாக இருந்த காரணத்தினால பந்து குத்து நடத்துலேருந்து அப்படியே தான் நிற்கும். ட்ராவல் ஆகாது. ஈஸி 2. பேக் டு பேக் டபுள். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை சரியான கனெக்ட் இல்லை. கேப்பில் தான் போகும். டிஸ்டன்ஸ் போயிருக்கா. நல்ல டேக் அண்ட் விக்கெட் இயர்லியாக ஒரு விக்கெட்டை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. பவுலர் ராஜ்கமல். நியூ பேட்ஸ்மேன் லெஃப்டி ஸ்ட்ரைக்கில் முதல் பாலே ஸ்டெப் அவுட் பண்ணி இன்சைட் தான் கிடச்சிருக்கு. விக்கெட்டுக்கான சான்ஸ் அங்கே அந்த இதில் இருந்திருக்கு. மிஸ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள். லாஸ்ட் 1 more. இந்த தடவை டிஃபென்ஸுக்கு போனாங்க. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். 4 ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் சிங்கிள். பேக் டு பேக் சிங்கிளோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க நினைக்கிறேன் ராஜ்கமல். சாரி ரிமைனிங் 1 more இருக்குது. பெரிய சுற்றுக்கு போனாங்க. ஸ்டிக்கிங் மேலே குயிக்கராகவே வந்திருக்கு. டாட் பால் அட்லாஸ்ட் இந்த டாட்டோட இந்த ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காங்க ராஜ்கமல். ஒரு ஓவர் முடிவில் 6 ரன் ஆடிருக்காங்க பாகானத்தம். செகண்ட் ஓவர் ஸ்டார்ட்னா கார்த்தி. செகண்ட் ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே அப் டு அக்கரில் குயிக்கராக வந்திருக்கு. நல்ல ஒரு லைன் லென்த் இங்கே பவுலர் கையிலேருந்து டாட்டோட இந்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கார்த்தி. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவையும் தெளிவாக நல்ல லைனை பிடிச்சாங்க. பேக் டு பேக் அதே லைனில் டாட்டா மாற்றி கொடுத்துருக்காங்க கார்த்தி. நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஒரு லைனில் லென்த் இங்கே லென்த் பாலை பிடிச்சாங்க. டாட் பாலும் மாற்றி கொடுத்துருக்காங்க. பேக் டு பேக் 3 பந்தை தொடர்ந்து டாட்டா மாற்றி கொடுத்துருக்காங்க கார்த்தி. இந்த ஓவரில் நல்ல ஸ்டார்ட்டாக இருந்திருக்கு இந்த ஓவர். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை டிஃபென்ஸுக்கு போனாங்க. பவுலரை போட்டு பவுலர் ஸ்டாப் பண்ணாங்க. நல்ல ஸ்டாப் கூட பவுலர் டேரக்டாக தான் கண்டிப்பாக விக்கெட்டாக இருந்திருக்கும். கண்டிப்பாக சிங்கிள். லாஸ்ட் மோர் இந்த ஓவர். இந்த தடவை விட்லேருந்தில் தெளிவான கனெக்ட் இல்லை. தரையோட தரையாக நல்ல ஸ்டாப் கூட ஃபீல்டர் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். அங்கே சான்ஸ் இருந்திருக்கு. நல்ல ஸ்டாப் இங்கே பேக்கப் சிங்கிள். லாஸ்ட் 1 more இந்த ஓவர். விக்கெரா விட்லேருந்து அடிச்சாங்க. அட்லாஸ்ட் இந்த டட்டோட இந்த ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காங்க கார்த்தி. நல்லாவே கொடுத்துருக்காங்க ஒரு ரனில். தேர்ட் ஓவர் ஸ்டார்ட்னா சத்யராஜ் ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி ரோகி. முதல் பாலே அப் டு ஏக்கருக்கு வந்தாங்க. லோட்டாஸாக கனெக்ட் பண்ணி ஃபீல்டர் தலையை தாண்டி போயிருக்கு. நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். குயிக்கராக இருந்த காரணத்தினால 2 ஈஸி 2. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவையும் அதே டைரக்ஷனில் சரியான கனெக்டில் அவுட் சைட் டச். நல்ல ஸ்டாப் ரன்னிங் பிட்வீன் சிங்கிள்லாம் அலோவ் பண்ணுவாங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை குயிக்கரா நல்ல ஒரு லைன் லென்த் இங்கே பவுலர் கையிலேருந்து டாட் பவுல். நெக்ஸ்ட் ஒன் அப் டு பேக்கிங்லேருந்துல குயிக்கராக வந்துருக்கு. டாட் பால் பேக் டு பேக் 2 வந்து டாட்டா பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க பவுலர் சக்திவேல். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை விட்டு கட்டுக்கு போனாங்க. விட்லேருந்துல தெளிவான கனெக்ட் இல்லை. இது வரைக்கும் தெளிவாக போட்டிருக்காங்க பந்தை மாற்றி வேரியேஷனில். நெக்ஸ்ட் ஒன் அப் டு பேக்கிங் நேரத்தில் ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் கேட்சும் ட்ராப் ஆகி பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். பவுண்டரி போகாது. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அவுட் ஃபீல்டு கொஞ்சம் தனியாக இருக்கிறதுனால பந்து ட்ராவல் ஆகாது. ஈஸி 2. அட்லாஸ்ட் இந்த ரன்னோட இந்த ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காங்க சக்திவேல். 3 ஓவர் முடிவில் 13 ஆடிருக்காங்க. ஃபோர்த் ஓவர் ஸ்டார்ட்னா கார்த்தி. அவருக்கான 2வது ஓவர் நினைக்கிறேன். முதல் பாலே குத்துனது நல்லாவே திரும்பி இருக்குது. சரியாக கணக்கில் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் 1 பவுன்ஸில் டேரக்ட் ஹிட்டுக்கான ட்ரைங்க. டேரக்ட் ஹிட்டுக்கான ட்ரை அங்கே பவுலர் எண்ணில் பவுலிங் எண்ணில் பவுலரே நின்னாங்க. அவங்களுக்கு த்ரோ அடிச்சிருந்தா கூட அது விக்கெட்டாக மாறி இருக்கும். டேரக்ட் ட்ரை பண்ணி விக்கெட்டும் வேஸ்ட்டாக போயிருக்கு. சிங்கிளும் கிடச்சிருக்கு. சிங்கிள். சின்ன தப்பெல்லாம் கண்டிப்பாக மேட்ச்சில் கடைசியில் வந்து நிற்கும். நெக்ஸ்ட் ஒன் அப் பேக்கிங்லேருந்துல குயிக்கராக அண்டரில் வந்திருக்கு. பேட்டிங் இல்லை குகனுக்கு சரியான பேட்டில் மீட்டு இல்லை. இது வரைக்கும் மீட்டே ஆகலை பேட்டில். தானே வெளியே போயிட்டாங்க. ரன் அவுட். நியூ பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கில் பிரபா. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை ஹுட்லேருந்துல தள்ளி வாய்ச்சாங்க. டாட் பவுல். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை ஹுட்லேருந்துல தெளிவாக வாய்ச்சாங்க. பேக் டு பேக் தெளிவான டெலிவரி இங்கே பவுலர் கையிலேருந்து. நெக்ஸ்ட் ஒன் ஏறி கமிட் ஆகி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் எடுத்தாங்க. கேப்பில் தான் போயிருக்கு. நல்ல ஸ்டாப் கூட நல்ல த்ரோ இங்கே விக்கெட். வந்த முதல் பாலே தன்னோட இந்த வெளியே போகிறாங்க பிரபா. லாஸ்ட் 1 more in this over.
குயிக்கராகவே வந்திருக்கு விட்லேருந்து டாட் பவுல் அட்லாஸ்ட் இந்த ரோட இந்த ஓவர் கொடுத்துருக்காங்க கார்த்தி. ஃபஸ்ட் இன்னிங்ஸோட ஃபைனல் ஓவர் ஸ்டார்ட்னா ராம் குத்துலேருந்து நல்லாவே திரும்பி இருக்காங்க, வெளியே போயிருக்கு ஒய்டோட இந்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க ராம். ஃபஸ்ட் பால் ரீ ஆப் டு அகைன்ல குயிக்கராகவே வந்திருக்கு, அம்பேர்ஸ் கால் டாட் பவுல். இந்த பாலுக்கு அம்பையர் ஒய்டு கால் பண்ணியிருக்காங்க, இது ஒய்டா டாட்டான்றதை நீங்களே கமெண்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் ஒன் ரீ இந்த தடவையும் ஒய்டு பேக் டு பேக் 3 பந்தையும் ஒய்டாக பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க பவுலர் ராம். ஃபஸ்ட் பால் ரீ அகெயின் இந்த தடவை ஹுட்லேருந்து தெளிவாக அடிச்சாங்க, நல்ல ஸ்டாப்போட கீப்பர் டாட் பவுல். நெக்ஸ்ட் ஒன் அகெயின் சேம் லைனில் கேப்பை பார்த்து டிஃபன் பண்ணாங்க, நல்ல ஸ்டாப் கூட ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் தான் அலோவ் பண்ணுவாங்க, சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை ஸ்லோயர் ஃப்ளேக் இங்கே ஃபுல்லாக பாலை வாட்ச் பண்ணி கேப்பில் தள்ளாங்க, நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம், நல்ல த்ரோ தான் கண்டிப்பாக விக்கெட் வந்திருக்கும், ஈஸி டூ. நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஒரு ஸ்லோ இருங்க பவுலர் கையிலேருந்து டாட் பவுல். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை கையில் போட்டு வந்திருக்கு லெக் வெயிட் டாட் பால், பேக் டு பேக் டாட்டஸை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த ஓவரில். லாஸ்ட் ஒன் மோர் இன் திஸ் ஓவர், இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் போல். அப் டு அக்கிங்லத்தில் ஸ்லாட்டுக்கு வந்தாங்க, குயிக்கராக ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் சான்ஸ் ஃபார் 6. இந்த ஆரோட இந்த இன்னிங்ஸை முடிக்கிறாங்க பகானந்தம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கார்த்தி மற்றும் சத்யராஜ், ஸ்ட்ரைக்கில் கார்த்தி நான் ஸ்ட்ரைக்கில் சத்யராஜ். ஃபஸ்ட் ஓவர் ஸ்டார்ட்னா கார்த்தி டு கார்த்தி ஹெட் டு ஹெட்டாக இருக்கும் இந்த மேட்ச். ஸ்லாட்டுக்கு வந்தாங்க, குயிக்கராக பவர் பிளே காரணத்தினால ட்ராவலும் ஆயிருக்கு, அவங்களுக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். நல்ல ஸ்டாப் இங்கே லைனில் ரன்னிங் பிட்வீன் 2 கிடச்சிருக்கு, ஈஸி டூ. 28 அப்படின்ற டார்கெட்டில் உள்ளே வந்திருக்காங்க 2 பேட்ஸ்மேனுமே. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை விட்டு கட் பண்ண போனாங்க, குயிக்கராகவே வந்திருக்கு விட்டுலேருந்து டாட் பவுல். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவையும் சேம் லைன் அண்ட் லென்த்தில் டாட்டா மாற்றி கொடுத்துருக்காங்க கார்த்தி, பேக் டு பேக் 2 பற்றியும் டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆப் டு அக்கிங் லென்த்தில் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் எடுத்தாங்க குயிக்கராகவே பேட்டை, நல்ல டேக்கன் கூட விக்கெட் ஏரியா ஒரு விக்கெட்டை பிடிச்சி கொடுத்துருக்காங்க கார்த்தி. நெக்ஸ்ட் ஒன் அகைன் பவுலரே போட்டு பவுலர் எடுக்க பார்த்தாங்க, பவுலர் தலைக்கு மேலே அந்த ஸ்டாப் கூட பிரபா சிங்கிள். லாஸ்ட் ஒன் மோர் இன் திஸ் ஓவர். இந்த தடவை டிஃபென்ஸுக்கு போனாங்க, நல்ல ஸ்டாப் கூட ஃபீல்டர் சைட் டு த ஃபீல்டர் டாட் பாலை மாறி இருக்கும் கண்டிப்பாக டாட் பால். அட்லாஸ்ட் இந்த டாட்டோட இந்த ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காங்க கார்த்தி. முதல் பாலே இங்கே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, போன ஹேண்ட் பண்ணுறதுக்குள்ள வந்து போட்டாங்க பிரபா. இங்கே ஆஃப் ஸ்டம்பை க்ளீனாக தட்டியிருக்கு, விக்கெட் சாரி கவர் பண்ண முடியல. நியூ பேட்ஸ்மேன் ரஞ்சித் ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் ஒன் அப் டு அக்கரில் குயிக்கராக வந்திருக்கு, பாடி அட்டாக் டாட் பால், பேக் டு பேக் டாட்டஸை பதிவு பண்ணியிருக்காங்க பிரபா. இங்கே கம்மியான ஸ்கோருக்கு நல்லாவே டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் 2 பால் வருமே. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை டாஸ் பாலாக பண்ணியிருக்கலாம், வெளியும் வந்துருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை டாப் ஆச்சு மாட்டியிருக்காங்க, பவுலர் எடுக்கணும் கண்டிப்பாக, மிஸ்ஃபீல் பண்ணியிருக்காங்க, எடுத்திருக்காங்க கேட்சா கீப்பர் போய் நல்ல டேக்கா நீங்கள். நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து போன ஒரு நல்ல கேட்சை பார்த்தோம் 2 பேரும் இடையில கேப்பில் பவுலரை போட்டு பவுலரை போயிருக்காங்க, சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க கண்டிப்பாக, சிங்கிள் தான் கிடைக்கும், சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அப் டு அக்கரில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு குயிக்கராக வந்திருக்கு டாட் பவுல். நெக்ஸ்ட் ஒன் டாஸ் பாலை கரெக்டாக பனிஷ் பண்ணிக்காதான் நினைக்கிறேன், தலைக்கு மேலே ஃபீல்டர் தலைக்கு மேலே கேப்பில் போயிருக்கு, ஸ்டாப் ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். கீப்பர் அங்கே போய் நின்ட்டாப்பில், ஈஸி டூ. இங்கே 2 கிடைக்கும், ஈஸி டூ. அட்லாஸ்ட் இந்த ரன்னோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க பிரபா. தேர்ட் ஓவர் ஸ்டார்ட்னா கார்த்தி 2 ஓவர் முடியல 7 ரன் ஆடிருக்காங்க. முதல் பாலே இந்த ஓவரில் ஒயிட் அவுட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கார்த்தி. ஃபஸ்ட் பால் ரீ இந்த தடவை மாட்டிக்காதான் நினைக்கிறேன், நல்ல டேக்கன் கூட கீப்பர் மணி சாரி பேர் வாயில் வரல, விக்கெட். அம்பே டிசிஷன் என்னன்னு பார்ப்போம், விக்கெட் கொடுத்துருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் யங்ஸ்டர் திலீப். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை குயிக்காக அப் ஹேக்கிங் லென்த்தில் டாட் பவுல். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை ஒயிட் ஹேக்கிங் லென்த்தில் தெளிவாக அடித்தாங்க, பேக்கப் நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பண்ணி பார்ப்போம், சிங்கிளில் கிடைக்கும், சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை குயிக்கராகவே பேட்டை சுற்றி முடிச்சிட்டாங்க, சுற்றி முடிச்சதுக்கப்புறம் தான் பந்து வந்திருக்கு டாட் பவுல். பேக் டு பேக் டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க இந்த ஓவரில் கார்த்தி. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை ஆஃப் ஸ்டம்பை கிளியராக பார்த்தா பார்த்துருக்கு, விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் அப் டு அக்கிமத்தில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு பவுலரை போட்டு பவுலரை ஸ்டாப் பண்ணாங்க, டேரக்டர் தான் விக்கெட்டாக இருக்கும், பெஸ்ட் கால் டாட் பவுல்.
மீதமுள்ள 12க்கு 19 3 ஓவர் முடிவில் 9 ரன் அடிக்காங்க 5 விக்கெட் இழந்து 4th ஓவர் ஸ்டார்ட்னா குகன் 4th ஓவர் பால் முதல் பாலே ஸ்லோ ஏற கரெக்டாக வாட்ச் பண்ணி எடுத்தாங்க சான்ஸ் ஃபார் நல்ல டேக்கன் கூட விக்கெட்டோட இந்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க குகன் நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை உடச்சு போடப்பட்ட பந்து ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம் நல்ல த்ரோவும் கூட சிங்கிளாக கிடைக்கும் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சு திரும்பின பக்கமே தெளிவாக போட்டாங்க ஆனால் வெளியே போயிருக்கு வைட் நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை உட்லன்ஸில் தெளிவாகிடுச்சாங்க டாட் பவுல் நெக்ஸ்ட் ஒன் அப் பேக்கிங் லென்த்தில் பாடி அட்டாக் டாட் பவுல் நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை தரையோட தரையாக கேப்பில் ஸ்ட்ரெயிட் ஃபீல்டர் நல்ல ஃபீல்டும் கூட அந்த ஃபீல்டர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 பந்தை நல்லாவே தடுத்து போட்டிருக்காங்க சிங்கிளாக கிடைக்கும் சிங்கிள் அங்கே சின்ன தப்பு பண்ணாங்க 2 ரன் எக்ஸ்ட்ராவே வந்திருக்கு 2 பேர் பவுலர் கீப்பர் மட்டுமே விளாண்டாங்க தப்பான கேம் விளாண்டுருக்காங்க 3 மாதிரி இருக்கு ஒன்று இங்கே நெக்ஸ்ட் ஒன் கட்டுக்கு போனாங்க கிரிக்கெட் வந்திருக்கா போ அட்லாஸ்ட் இந்த டாட்டோட இந்த ஒரு இருக்காங்க குகன் மீதமுள்ள 6க்கு 14 ஒழுங்கல்ல யங்ஸ்டர் முதல் பாலே நோ பாலோட இந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணிக்காங்க நோ பால் மீதமுள்ள 6க்கு 13 நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை நல்ல லென்த் பிடிச்சாங்க டாட் பால் ஃப்ரீ பாலை டாட் பாலை மாற்றி கொடுத்துருக்காங்க மீதமுள்ள 5க்கு 13 ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க பாடி அட்டாக் டாட் பால் அங்கே ஒரு மிஸ் ஃபீல்டு மிஸ் மீதமுள்ள 4க்கு 12 நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை ஃபேஸை யூஸ் பண்ணி எடுத்தாங்க சரியான கணக்கில் கீப்பர் நல்ல ஸ்டாப் கூட பேக்கப் சிங்கிளாக கிடைக்கும் சிங்கிள் மீதமுள்ள 3க்கு 12 நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை ஹுட்லன்ஸில் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க டாட் பால் மீதமுள்ள 2க்கு 12 விக்கெட்டும் சேருவாங்க விக்கெட் மீதமுள்ள 2க்கு 12 ஒரு விக்கெட் எடுத்தால் ₹200 இந்த தடவை தப்பான பால் கரெக்டாக பனிஷ் பண்ணிக்கான்னு நினைக்கிறேன் பவுண்டரி கண்டிப்பாக போயிருமான்னு பார்ப்போம் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மழையின் காரணத்தினால ட்ராவல் ஆக மாட்டேங்குது பந்து ரொம்ப ஸ்லோவாகுது நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் முடியும் 2 ஓடிட்டாங்க EC2 மீதமுள்ள 1க்கு 8 சாரி மீதமுள்ள 1க்கு 10 இன்னும் ஒரு பால் 9 ரன்ஸ் லாஸ்ட் ஒன் மோர் குவிக்கரா டாட்டோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க